பேக் டு த சேனல் கைஸ். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, யாராவது டேட்டாபேஸ் கனெக்ஷன் எப்படி பண்ணுறது அப்படின்றத கம்ப்ளீட் டீட்டெயில் எனக்கு பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் எண்ட்லேருந்து டேட்டாஸை ரிட்ரைவ் பண்ணியிருந்தோம். அதாவது ஃபார்ம்லேருந்து அவங்க கொடுக்குற டீட்டெயில்ஸை நம்ம வந்து வியூ பண்ணி காமிச்சிருந்தோம். இதை நம்ம எப்படி டேட்டாபேஸில் ஸ்டோர் பண்ணுறது அப்படின்றத பார்க்குறோம். அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா நம்ம MySQL அப்படின்ற இந்த ஒரு இது வந்து நமக்கு தேவைப்படும். அதாவது இந்த ஒரு டூல் நமக்கு தேவைப்படும். இதில் நம்ம வந்துட்டு ஒரு டேட்டாபேஸ் கிரியேட் பண்ண போகிறோம். கிரியேட் பண்ணி அதில் வந்து டேபிள் கிரியேட் பண்ணி அதுக்கப்புறம் இந்த 3 டீட்டெயில்ஸ் வந்து ஒரு டேபிள் கிரியேட் பண்ண போகிறோம். அந்த டேபிளில் இந்த டேட்டாஸை ஸ்டோர் பண்ண போகிறோம். இதுதான் நம்ம இன்றைக்கி பண்ண போகிற ப்ராசஸ். இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு இதை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணியிருக்கணும். ஓகே, ஸோ இது இன்ஸ்டால் பண்ணுறது வந்து ஆல்ரெடி நம்ம யூடியூப் சேனலில் வீடியோ போட்டிருக்கேன். அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் உங்களுக்கு கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். ஓகே, ஸோ இப்போ டேரெக்டாக வந்துட்டு டேட்டாபேஸ் கிரியேஷனுக்குள்ளே போயிடலாம் கைஸ். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டேட்டாபேஸ் கிரியேட் பண்ண போகிறோம். கிரியேட் டேட்டாபேஸ். இது டேட்டாபேஸோட நேம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ப்ராஜெக்ட் நேம் கொடுத்துறேன். ஓகே, ஸோ இப்போ வந்துட்டு நீங்கள் இந்த லைன் ஃபுல்லாக செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணிவிட்டு இது கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு டேட்டாபேஸ் இப்போ கிரியேட் ஆகிடும். ஓகே, ஸோ கிரியேட் ஆகிருக்கா. இப்போது இங்கே ரெஃப்ரெஷ் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து டேட்டாபேஸ் இந்த இடத்துல கிரியேட் ஆகிருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா யூஸ் இன்வென்ட்ரி. எதுக்காக யூஸ் இன்வென்ட்ரி கொடுக்குறேன் அப்படின்னா, இப்போ நம்ம பண்ண போகிற எல்லா ப்ராசஸும் இந்த டேட்டாபேஸ்க்குள்ளே தான் எனக்கு அஃபெக்ட் ஆகும். அதுக்காக அது கொடுத்ததுக்கப்புறம் கிரியேட் டேபிள் ப்ராடக்ட் டீட்டெயில்ஸ் அப்படின்னு கொடுத்துட்டு அதுக்கு வந்து ஐடி கொடுக்கணும். அதாவது ஐடின்றது ஒரு ரோ ஐட்டமுக்கான, இது ஃபஸ்ட் ரோ செகண்ட் ரோ, அந்த ரோ ஐட்டமை மென்ஷன் பண்ணுறதுக்கான அந்த காலமு. இந்த காலமை நம்ம வந்து நம்பர் டைப்பில் வச்சுக்கோங்க. அதாவது பிகின். அதுக்கப்புறம் இது வந்து ஆட்டோ இன்க்ரிமெண்ட். அதாவது நான் ஒரு டைமும் இதுக்கு வந்து நம்பர்ஸ் கொடுத்துட்டு இருக்க முடியாது. அதாவது இது ஃபஸ்ட் வேல்யூ செகண்ட் வேல்யூ கொடுத்துருக்கு. ஆட்டோமேட்டிக்காக இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு ஆட்டோ இன்க்ரிமெண்ட் அப்படின்றத கொடுத்துக்கலாம். அதே மாதிரி இது வந்து யூனிக்காக இருக்கணுன்றதுக்காக ப்ரைமரி கீ. நெக்ஸ்ட் வந்துட்டு ப்ராடக்ட் நேம். அது வந்து வேர்கேர் 25 கேரக்டர்ஸ் வரையும் ஸ்டோர் பண்ணலான்னு கொடுக்குறேன். ப்ராடக்ட் குவான்டிட்டி. நெக்ஸ்ட் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இதுக்கும் பிகின் கொடுத்துக்கிறேன். ஏன்னா இது வந்து குவான்டிட்டின்ற நம்பர்ஸில் தானே வரும் உங்களுக்கு, அதனால். நெக்ஸ்ட்டு ப்ராடக்ட் ப்ரைஸ். ப்ரைஸ் வந்து உங்களுக்கு வந்து டபுள் வரும். ஓகே, டபுள் அப்படின்றது என்னென்னா, அதாவது நம்பர்ஸ் டெசிமல் நம்பர்ஸ் தான் டபுள்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இப்போது இதை நம்ம கம்ப்ளீட்டாக வந்து பார்த்திங்கன்னா செலக்ட் பண்ணிவிட்டு இதை ரன் பண்ணோன்னா நமக்கு வந்து டேபிள் கிரியேட் ஆகிடும். அதை வியூ பண்ணுறதுக்கு செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் ப்ராடக்ட் டீட்டெயில்ஸ். இப்போது இதை நம்ம வியூ பண்ணால் நமக்கு வந்து டேபிள் கிரியேட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் வந்து இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, இந்த டேட்டாபேஸை நம்ம ஜாவா கோட்லேருந்து கனெக்ட் பண்ண போகிறோம். ஓகே, அந்த கனெக்ஷனுக்கு நம்ம யூஸ் பண்ண போகிறது வந்து பார்த்திங்கன்னா கனெக்டட் ஜார் அப்படின்ற ஒரு இது வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நான் வந்து இங்கே ஆட் பண்ணியிருக்கேன். அதாவது உங்களோட வெப் ஆப்பில் வெப் ஐனப் அதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா லெப்ன்ற ஃபோல்டரில் இதை ஆட் பண்ணியிருக்கேன். ஓகே, இது நீங்கள் டேரெக்டாக க்ரோம்லேருந்து டவுன்லோட் பண்ணிக்கலாங்க. இது ரொம்ப ஈஸி தான். இப்போ வந்துட்டு ஆல்ரெடி இங்கே இது இருக்கா. ஸோ நான் வந்து க்ரோம் போய்க்கிறேன். MySQL க்ரோம் இல்லை, எட்ஜ் கனெக்டர் ஜார் டவுன்லோட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ஸோ அந்த ஃபஸ்ட்டு வெப்சைட் அவங்களோட அஃபிஷியல் வெப்சைட்டில் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அது வந்து ஓப்பன் சோர்ஸ் ஃப்ரீ தான், யார் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். இதில் போய்ட்டு உங்களோட ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா விண்டோஸ் வராது. அதனால் நீங்கள் பிளாட்ஃபார்ம் இண்டிபெண்டன்ட் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த 2 ஃபைல் இருக்கும். இதில் இந்த ஜிப் ஃபைலை நீங்கள் டவுன்லோட் பண்ணணும். டவுன்லோட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு அந்த ஜிப் ஃபைல் கிடைக்கும். அதை நீங்கள் வந்து அன்சிப் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு அந்த அன்சிப் பண்ண ஃபோல்டருக்குள்ளே இந்த மாதிரி ஒரு ஃபைல் இருக்கும். அதை காப்பி பண்ணி இதில் பேஸ்ட் பண்ணிவிடுங்க. அவ்வளோதான். நெக்ஸ்ட் வந்துட்டு நம்ம ஒரு பேக்கேஜ் க்ரியேட் பண்ண போகிறோம். பேக்கேஜ் வித்து நான் சேம் ஒரே இதில் க்ரியேட் பண்ணிடுறேன். டிபி கனெக்ஷன் அப்படின்ற ஒரு கிளாஸு. அந்த கிளாஸுக்கு வந்து எந்த பேக்கேஜ்க்குள்ளனா இன்வென்ட்ரி அப்படின்ற பேக்கேஜில் டாட் கனெக்ஷன் அப்படின்ற இந்த ஒரு நேமில் வந்துட்டு நான் கொடுத்துட்டு ஃபினிஷ் கொடுத்தா எனக்கு பேக்கேஜும் க்ரியேட் ஆகிடும். அதுக்கப்புறம் அந்த இது கிளாஸும் க்ரியேட் ஆகிடும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கனெக்ஷன் மேக் பண்ணோன்னா நமக்கு வந்து 3 விஷயம் நமக்கு வந்து தேவைப்படும். என்னென்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்துட்டு அந்த டேட்டாபேஸோட யூசர் நேம். என்னோடய டேட்டாபேஸோட யூசர் நேம் வந்து பார்த்திங்கன்னா ரூட். அதுக்கப்புறம் வந்துட்டு அதோட பாஸ்வேர்டு. இந்த பாஸ்வேர்டுன்றது நீங்கள் வந்து டேட்டாபேஸ் க்ரியேட் பண்ணும்போது, அதாவது அந்த MySQL இன்ஸ்டால் பண்ணும்போது நீங்கள் கொடுப்பீங்க. என்னோடது அதுவும் ரூட் தான். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அதை கனெக்ட் பண்ணுற அந்த URL, அதாவது அந்த MySQLோட URL அது எப்படி இருக்குன்னா, இது வந்து நான் ஃபஸ்ட்டு சொல்கிற வரைக்கும் காமன். இது வந்து JDBC MySQL :/localhost. அதுக்கப்புறம் இது ரன் ஆகிட்டு இருக்கிற போர்ட் நம்பர் வந்துட்டு 3306 / வந்துட்டு இப்போது நம்மளோட அந்த டேட்டாபேஸோட நேம் தரணும். இன்வென்ட்ரி தான் நம்ம டேட்டாபேஸ் நேம், அதோட நேம் கொடுத்துட்டா போதும்.
இப்போ நெக்ஸ்ட் வந்துட்டு ஒரு மெத்தட் க்ரியேட் பண்ண போகிறேன், ஸ்டாட்டிக் மெத்தட். அந்த மெத்தட் எதை ரிட்டர்ன் பண்ணணும்னா கனெக்ஷன் அப்படின்ற இந்த ஒரு ஆப்ஜெக்ட் எதை ரிட்டர்ன் பண்ண போகுது. இதை தான் நமக்கு அந்த டேட்டாபேஸை கனெக்ட் பண்ணுற அந்த ஒரு ஃபங்க்ஷனாலிட்டி எல்லாமே நமக்கு வரப்போகுது. இதோட நேம் வந்து கெட் கனெக்ஷன் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். இது ஒரு எம்டி பேராமீட்டரைஸ்டு மெத்தட் தான். இதில் எதையும் நம்ம ரிசீவ் பண்ண போகிறதில்ல. இங்கேருந்து ஜஸ்ட் நம்ம ரிட்டர்ன் தான் பண்ண போகிறோம். கனெக்ஷன் கான் ஈக்குவல் டு நல்லு நான் வந்து இனிஷியலைஸ் பண்ணிக்கிறேன். அதை ரிட்டர்ன் பண்ணுற ரிட்டர்ன் கான். இப்போது இதுக்குள்ளே வந்துட்டு வித்தின் ட்ரை கேட்ச்குள்ளே நம்ம வந்து பார்த்திங்கன்னா கனெக்ஷன் க்ரியேட் பண்ணணும். ஏன் நம்ம ட்ரை கேட்ச்குள்ளே பண்ணுறோன்னா இன்கேஸ் நமக்கு இதில் வந்து எக்ஸெப்ஷன் வரத்துக்கு 100% சான்சஸ் இருக்குது. அது அந்த ரீசன் ஒரு நல்லதான். ஓகே, ஸோ இதில் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸெப்ஷன் வந்து அதோட மெசேஜை பிரிண்ட் பண்ணிவிட்டு கிளாஸ், அதாவது ஃபார் நேம் இதில் வந்து என்ன பண்ணணும்னா நம்ம டிரைவர் கிளாஸை லோட் பண்ணணும். MySQLோட டிரைவர் கிளாஸ் வந்து பார்த்திங்கன்னா com.mysql.jdbc.driver, இதுதான் அதோட டிரைவர் நேம். நெக்ஸ்ட் வந்துட்டு கான்ன்றதுக்குள்ளே டிரைவர் மேனேஜர் அப்படின்ற இன்னொரு கிளாஸ் இருக்குது. அதிலேருந்து கெட் கனெக்ஷன் அப்படின்றதுல நம்ம என்னென்ன பாஸ் பண்ணோம்னா இந்த ஒரு மெத்தட், இது வந்து ஒரு ஓவர்லோடட் மெத்தட். இதில் வந்து 3 பேராமீட்டர் நம்ம பாஸ் பண்ணோம். URL, யூசர் நேம், பாஸ்வேர்ட் ஆல்ரெடி நமக்கு இருக்குது. இதை கிளிக் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக அதை எடுத்துக்கும். ஓகே, அதுக்கப்புறம் ரிட்டர்ன் கனெக்ஷன் இங்கே ரிட்டர்ன் பண்ணிக்கலாம். ஓகே, அவ்வளோதான், சேவ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம கனெக்ஷன் க்ரியேட் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு இந்த ஆட் ப்ராடக்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா இங்கேருந்து நமக்கு வந்து அந்த கனெக்ஷன் ஆப்ஜெக்டை இந்த கால் பண்ணிக்கலாம். கனெக்ஷன் கான் ஈக்குவல் டு db கனெக்ஷன் கெட் கனெக்ஷன். இப்போ நம்ம கனெக்ஷன் இதுலேருந்து ரிட்டர்ன் ஆகிடும். இஃப் கான் நாட் ஈக்குவல் டு நல், அதாவது கனெக்ஷன் அப்படின்ற ஆப்ஜெக்ட் நாட் ஈக்குவல் டு நல்லாக இருக்கணும். ஏன்னா இந்த இடத்துல நம்ம நல் இருந்துச்சுன்னா எனக்கு இந்த இடத்துல வந்துட்டு இந்த இடத்துல எனக்கு கனெக்ஷன் க்ரியேட் ஆகலை அப்படின்றதான் மீனிங். ஸோ அப்போ வந்து நான் கனெக்ஷன் இல்லை, கனெக்ஷன் மேக் ஆகிருந்தால் மட்டும்தான் இந்த ப்ராசஸ் நான் பண்ண போகிறேன். நெக்ஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் அப்படின்ற இந்த ஒரு ஆப்ஜெக்ட் நான் வந்து க்ரியேட் பண்ணோம். இதுக்கு எங்கேருந்து எடுப்போம்னா கான்.கிரியேட் ஸ்டேட்மெண்ட். ரீசன், இப்போ இந்த கனெக்ஷனை வச்சு தான் நம்ம ஒரு ப்ராசஸ் பண்ண போகிறோம். அதனால் இதே எரர் வருதுன்னா இதுவும் எக்ஸெப்ஷன் வரும்ன்றதுனால இதையும் நம்ம வந்துட்டு ட்ரை கேட்ச்குள்ளே தான் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். எக்ஸெப்ஷன் வந்துச்சு அப்படின்னா ஈரா ப்ராக்டிஸ். நெக்ஸ்ட்டு நம்ம வந்து கொரி மேக் பண்ணணும். இன்சர்ட் கொரி. இதில் நம்ம என்னென்ன இன்சர்ட் பண்ண போகிறோம் அப்படின்றத நம்ம ஒரு ஸ்ட்ரிங் ஃபார்மேட்டில் ஒரு கொரி மேக் பண்ணி வச்சுக்க போகிறோம். இப்போ இதில் நம்ம என்னென்ன இன்சர்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா அதுக்கான கொரி வந்து இன்சர்ட் இன்ட்டு டேபிளோட நேம். ஓகே, ஸோ டேபிள் நேம் என்ன, ப்ராடக்ட் டீட்டெயில்ஸ். அதை அப்படியே காப்பி பண்ணுறோம். இங்கே பேஸ்ட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டில் வந்து உங்களோட காலம் நேம்ஸ், ப்ராடக்ட் நேம் நான் கொடுக்க போகிறேன். இந்த இடத்துல நான் ஐடி கொடுக்க மாட்டேன். ஏன் அப்படின்னா அது வந்து ஆட்டோ ஜென்ரேட்டட், அதனால் ஐடி நான் கொடுக்க வேண்டிய நீட் இல்லை. நெக்ஸ்ட்டு வந்துட்டு ப்ராடக்டோட ப்ரைஸ். அதுக்கப்புறம் வேல்யூஸில் ஃபஸ்ட்டு வேல்யூ. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு வேல்யூ வந்து எனக்கு என்ன இருக்குன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வேர்கேராக இருக்குது. வேர்கேராக இருக்கும்போது நீங்கள் வித்தின் சிங்கிள் கோட்ஸ்குள்ளே தான் அந்த வேல்யூ வந்துட்டு பைண்ட் பண்ணணும். அப்போது சிங்கிள் கோட்ஸ் சென்டரில் வந்துட்டு டபுள் கோட்ஸ் ஓப்பன் அண்ட் க்ளோஸ் ப்ளஸ் கொடுத்துட்டு இதில் நம்ம வேல்யூஸை பைண்ட் பண்ண போகிறோம். என்ன வேல்யூ பைண்ட் பண்ண போகிறோம்னா ப்ராடக்டோட நேமை நம்ம பைண்ட் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட்டு கம்மா கொடுத்துட்டு இந்த இடத்துல நமக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா இது தேவைப்படாது. எது தேவைப்படாதுன்னா சிங்கிள் கோட்ஸ் தேவைப்படாது. ரீசன், இது வந்து ஒரு நம்பர் டைப் காலம் அப்படின்றதுனால. நெக்ஸ்ட்டு இதுவும் ஒரு நம்பர் டைப் காலம் தான், டபுள். ஸோ அப்போ இதுக்கும் நமக்கு வந்துட்டு சிங்கிள் கோட்ஸ் தேவைப்படாது. அதுக்கப்புறம் இந்த கொரியை நம்ம வந்து ஒன்ஸ் பிரிண்ட் பண்ணி பார்த்துக்கலாம். அவுட்டா இல்லை ஸ்விஸ் அவுட்டில் போட்டுக்கலாம். நமக்கு வெப்பேஜில் பிரிண்ட் ஆக தேவையில்லை. இன்சர்ட் query. நெக்ஸ்ட்டு இதை நம்ம எக்ஸிக்யூட் பண்ணுறோம். ரிசல்ட்ஸ் இது எக்ஸிக்யூட் பண்ணும்போது நமக்கு எது ரிட்டர்ன் வராது. அப்போது stmt.execute இன்சர்ட் query. அவ்வளோதான் கைஸ். இப்போ நம்ம ப்ராசஸ் கம்ப்ளீட்டட். இப்போ நம்ம இதை ரன் பண்ணி செக் பண்ணலாம் கரெக்டாக இருக்காதுன்னு. ரைட் கிளிக், ரன் ஆன் சர்வர். டாம்கேட் சர்வரில் நம்ம ரன் பண்ணுறோம். ஸ்டார்டிங் சிங்க்ரனைஸ்டு கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இப்போ இதை நம்ம வந்துட்டு க்ரோமில் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ ஆட் ப்ராடக்ட்.jsp இதில் வந்துட்டு
ஸோ ஆல்ரெடி நம்ம யூஸ் பண்ண அந்த வேல்யூ கொடுத்துட்டு ஆட் கொடுக்குறோம். இங்கே நமக்கு எந்த ஒரு டேட்டாவும் ஸோ இது பார்த்திங்கன்னா நமக்கு டேட்டாஸ் ரிட்டர்ன் ஆகிருக்கு. என்னென்ன டேட்டாஸ் ரிட்டர்ன் ஆகிருக்குன்னா ரைஸ் நம்ம கொடுத்த அந்த இது ஓகே. இது வந்து எங்கே ரிட்டர்ன் ஆகிருக்குன்னா நம்ம இங்கே மேலே டிஃபைன் பண்ணும்போது இந்த இடத்துல நமக்கு கொரி ப்ரிப்பேர் ஆகிருக்கு. அதாவது ஸோ ஆட் இன்சர்ட் இன்ட்டு ப்ராடக்ட் டீட்டெயில்ஸில் ப்ராடக்ட் நேம் ரைஸ், ப்ராடக்டோட குவான்டிட்டி 2, ப்ராடக்டோட ப்ரைஸ் வந்து 100. இப்போ இதுவே நமக்கு டேட்டா பேஸில் ரிஃப்ளெக்ட் ஆகிருக்கான்னு செக் பண்ணுவோம். இப்போ எம்டியாக இருக்கா. இப்போ அகைன் நான் ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். எனக்கு பார்த்தீங்கன்னா டேட்டாஸ் வந்துடுது. இப்போ நான் திரும்ப என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இங்கே போயிட்டு வேறு வேல்யூஸ் ஆட் பண்ண போகிறேன். டொமேட்டோ அதோட 2 kg வந்து பார்த்திங்கன்னா 150 rupees கொடுத்துட்டு ஆட் கொடுக்குறேன். ஸோ எனக்கு இங்கே வந்துடுச்சு டிஸ்பிளே. அதுக்கப்புறம் இது டேட்டா பேஸில் ஆட் ஆகிடுச்சு செக் பண்ணி ஃபஸ்ட்டு கொரி பார்த்துக்கலாம். ஸோ கொரி வந்துட்டு நம்ம கரெக்டாக ப்ரிப்பேர் ஆகிருக்கு. இதை நம்ம அகெயின் ரெஃப்ரெஷ் பண்ணோன்னா நமக்கு அந்த வேல்யூ ஆட் ஆகிருக்கும். ஐடி பார்த்தீங்கன்னா ஆட்டோ ஜென்ரேட் ஆகிருக்கும். ஓகே. ஸோ இந்த மாதிரி தான் கைஸ் நம்ம வந்துட்டு ஒரு டேட்டா பேஸ் கனெக்ஷன் பண்ணிவிட்டு அதிலேருந்து டேட்டாஸை நம்ம பைண்ட் பண்ணி ஒரு ஜாவா கோட் மூலிமா நம்ம டைனமிக்காக டேட்டா பேஸில் வேல்யூஸ் ஆட் பண்ணுவாங்க. ஓகே கைஸ், இப்படி தான் வந்துட்டு எம்என்சிஸில் வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட ப்ராஜெக்ட்ஸில் வந்துட்டு இந்த டேட்டாஸ் வந்து டைனமிக்காக, அதாவது நீங்கள் கொடுக்குற டீட்டெயில்ஸை வந்து டேட்டா பேஸில் ஸ்டோர் பண்ணுவாங்க. இது அவங்கவுங்க யூஸ் பண்ணுற ப்ராஜெக்ட்ஸை பேஸ் பண்ணி டிஃபர் ஆகும். இப்போ நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்க ப்ராஜெக்ட் வந்து பார்த்திங்கன்னா டைனமிக் வெப் ப்ராஜெக்ட். அதனால் நம்ம இந்த கனெக்ஷன் இப்படி பண்ணியிருக்கோம். இது ஸ்ப்ரிங் புட் ப்ராஜெக்ட் இருக்குது. இந்த மாதிரி நிறைய டைப் ஆஃப் ப்ராஜெக்ட் இருக்குது. அது மாதிரி ஒரு ப்ராஜெக்ட்டில் ஒர்க் பண்ணும்போதும் நம்ம ஹேண்டில் பண்ணி இந்த மாதிரி டேட்டாஸ் இன்செர்ட் பண்ணுற அந்த டைப், அதை ரிட்ரைவ் பண்ணுறது, அது எல்லாமே சேஞ்சஸ் ஆகும். மற்றபடி காமன் கான்செப்ட் வந்து இதுதான். ஸோ நம்ம ஒரு டேட்டாபேஸாக வேல்யூ ஸ்டோர் பண்ணால் டேட்டாபேஸ் மூலிமா கனெக்ட் பண்ணி அந்த டேட்டாபேஸ்லேருந்து இந்த மாதிரி டேபிள் க்ரியேட் பண்ணி தான் நம்ம இன்செர்ட் பண்ணுவோம். ஓகே. ஸோ இந்த வீடியோ வந்து ரொம்ப உங்களுக்கு இன்ஃபர்மேஷனாக இருக்கும்னு நம்புகிறேன். ஸோ இந்த வீடியோ வந்துட்டு ஸோ எவ்வளோ பேர் உங்களால் ஷேர் பண்ணணும், ஷேர் பண்ணி நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் பண்ண வேண்டியதில் இந்த வீடியோக்கு ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப், நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுறது தான். ஸோ அது வந்து எனக்கு இன்னொரு மோட்டிவேட்டடாக இருக்கும். அடுத்தடுத்து இந்த மாதிரி குவாலிட்டியான கண்டென்ட்ஸை நான் மேக் பண்ணுறதுக்காக. ஸோ நிறைய பேர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஓகே கைஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ. பாய்.